23 வயசுல வந்து இந்த குரு தசை ஆரம்பிக்க போகுதுன்னா இவருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். குரு நல்ல நேர்மையான வழியில, லக்னத்துல குரு இருக்கிறாரு, லக்னத்தை குரு பாக்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்ற அமைப்புகள்ல 5ஆம் இடத்துல சூரியனும் இருக்கட்டுமே. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். ஒரு கேள்வி, பிரதர், which planet related to putra bhakyam, so the planet plays alone or circle in which house can meet the bhakyam? ஓகே, என்ன கேக்குறீங்க? எந்த கிரகம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்? அது வந்து ஜோதிடத்துல ரொம்ப சாதாரண விஷயம். குரு பகவானுடைய முதன்மை காரகம், குரு பகவானுடைய உயிர் காரகம் அப்படின்னாலேயே புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் தான். வயசுக்கு ஏற்ற மாதிரி தசை வரும் பொழுது அவருடைய தன்மைகளை கொடுக்குவாரு. இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, இந்த குரு வந்து எப்படி இருந்தாக்கா, எந்த மாதிரியான சேர்க்கையோடு இருக்கும் பொழுது குழந்தை அமைப்புகளை பாதிப்பார்? ஒரு இடத்துல எப்போதுமே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 3 விஷயங்கள் செயல்படணுங்க. காரகன், பாவகம், பாவகாதிபதி, இந்த 3 பேர் சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இப்ப எப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க ஒரு ஜாதகத்துல பார்க்க போறீங்க அப்படின்னா, குழந்தைக்கு காரக பிளானட் குரு பகவானை பார்க்கணும். 2வது நிலையாக அந்த ஜாதகத்தினுடைய 5ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் நீங்க பார்ப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு வராங்க. அப்ப மேஷ லக்னக்காரருக்கு 5ஆம் அதிபதி சிம்ம லக்னத்தினுடைய அமைப்புகள்ல வருவாரு. இப்ப 5ஆம் அதிபதியும் பார்க்கணும், 5ஆம் அதிபதி சூரியனையும் பார்க்கணும், 5ஆம் வீட்டையும் பார்க்கணும், குரு பகவானையும் பார்க்கணும். இதெல்லாம் தாங்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கானா, நீங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு குரு தனுசுல இருக்கிறாரு, எல்லா லக்னத்துக்குமே தனுசுல இருக்கிறாருன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பாக்கியாதிபதியாக 5ஆம் இடத்தை பார்த்து சரியான பருவத்துல வரும்போது, ஒரு 20-23 வயசுல வந்து இந்த குரு தசை ஆரம்பிக்க போகுதுன்னா இவருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். குரு நல்ல நேர்மையான வழியில, லக்னத்துல குரு இருக்கிறாரு, லக்னத்தை குரு பாக்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்ற அமைப்புகள்ல 5ஆம் இடத்துல சூரியனும் இருக்கட்டுமே. இந்த இடத்துல குரு தசை 20-23 வயசுல வரும்போது குழந்தையை கொடுக்கும், அடிச்சு சொல்லிடலாம், ஆண் குழந்தையை கொடுத்துரும். ஓகேங்களா? எப்பொழுது இந்த இடத்துல அந்த தன்மைகள் செயல்படாமல் போகும்? குரு முதல்ல கெடணும். ஏன்னா புத்திர காரகன் முதல்ல கெடணும். புத்திர காரகன் எப்ப கெடுவாரு? ஒருவேளை அவரு நீச்சமாக ஆகி, மகரத்தில் குரு வந்து நீச்சமாகி சனி பார்வையில ராகுவோடு இணைந்து செவ்வாயினுடைய தொடர்புல அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இதெல்லாம் குருவினுடைய தன்மையை குறைச்சிக்கிட்டே வரும். இல்லைங்க, குரு உச்ச குரு, இப்ப போன வாரத்துல இருந்த கோச்சாரம் மாதிரி உச்ச குரு இவரோட சூரியனோட சேர்ந்து அஸ்தகங்கமா இருக்கிறாரு. ஆனா கூட சூரிய தசை குழந்தையை கொடுக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? சூரிய தசையோ புக்தியோ குழந்தையை கொடுக்கக்கூடிய ட்ரை பண்ணும். குரு கடுமையா கெட்டு போயிருக்கணுங்க. குரு கெட்டு போன பிறகு குரு யாரால முதல்ல கெடுவாரு? ராகுவால கெடுவாரு, சனி செவ்வாய் தொடர்புல வரும் பொழுது கெடுவாரு, அமாவாசையான ஒளி இழந்த அமைப்புகள்ல வரும்போது அந்த சந்திரனுடைய அமைப்புகள்ல கெடுவார். இதெல்லாம் குருவை கெடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரிதான் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்துக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும், குறிப்பாக லக்னத்துக்கும் 5வது பாவகம், 5ஆம் அதிபதி, 5ஆம் வீடு, இந்த அமைப்புகள் வந்து எப்படி இருக்கு? 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, ஒரு எக்ஸாம்பிள் வைப்போமா? யார் வந்து 12ஆம் இடத்துல மறைய மாட்டாரு? இவரு சுக்கிரன் வந்து 12ல மறைய மாட்டாரு. மிதுன லக்னம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ஓகேங்களா? குரு வந்து நீச்சமாகவே இருக்கிறாருன்னு வைங்களேன். 5ஆம் பாவகம் எந்த விதமான பாவர் தொடர்பும் இல்லாத பட்சத்துல இங்க குழந்தை கிடைக்கும். ஏன்னா அங்க அவர் 12ஆம், அவருடைய வீட்டுக்கு 8ல மறைந்திருந்தாலும் தன்னுடைய சுக்கிரனுடைய இன்னொரு வீட்டுல அவர் ஆட்சியாக இருப்பாரு. குழந்தையை தாமதமா கொடுக்கவே செய்வாரு. இதே மாதிரியான அமைப்புகள்ல குரு நீச்சமாக ஆகி 5ல உச்ச சனி இருந்து, சனியோட செவ்வாய் சேர்ந்து, அந்த குருவை வந்து செவ்வாயினுடைய பாவத்துவ பார்வை வாங்கி இவர் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்றப்ப இந்த இடத்துல குழந்தையை கடுமையாக பாதிப்பார். குருவினுடைய காரகம் கெடும் பொழுது 5ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் பார்க்கணும். 5ஆம் பாவகமும் கெட்டு போச்சு, பாவகாதிபதியும் அஸ்தகங்கமாயிடுறாரு, ஒளி இழந்துடுறாரு, பாவத்துவமாயிடுறாருன்ற பொழுது புத்திர பாக்கியம் முற்றிலுமாக தடை செய்யப்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இருக்கும். அப்ப இதுக்கு ஏதாவது நம்ம பூஜை பண்ணி மாத்திக்க முடியுமா? அப்படியான விஷயங்கள் இல்லைங்க. அப்படிலாம் மாத்த முடியும்னா உலகத்துல வந்து மெடிக்கல் விஷயங்கள் தேவையே இல்லைன்ற மாதிரியான விஷயம் வந்துடும். சரிங்களா? அப்ப குரு புத்திர காரகன் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவகமும் பாவக அதிபதியும் குழந்தையை கொடுக்க தடுக்கிறதுக்காக படுக்கப்பட்டவர்கள். குழந்தை கிடைக்கிறதும் சரி, தடுக்கிறதும் சரி, இந்த 3 கிரகம் 3 வீட்டினுடைய அமைப்புகள்ல தான். அதாவது பாவகாதிபதின்றது 5ஆம் அதிபதி, 5ஆம் வீடு, குரு, இந்த 3 பேர் சேர்ந்துதான் குழந்தையை கொடுக்கணும். இந்த 3 பேர் கெட்டாக்கா குழந்தை அமைப்புகள் இல்லாம பண்ணணும். சரிங்களா?
நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.